ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ கடவுளே, நல்லா இடிச்சுக்கிட்டேன் போ. ஐயோ, பார்த்து நடந்திருக்கணும். நான் பாட்டுக்கு பராக்க பார்த்துக்கிட்டு நடந்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். ஐயோ ஆண்டவா, வலிக்குதே. கடவுளே, அம்மா வலிக்குதே ஆண்டவா. வாப்பா, வா வா. என்னாச்சு? துணியெல்லாம் துவைக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன்ப்பா. அந்த ஸ்டூல் வேற அப்படியே இருந்துச்சு, அதை பார்க்காம நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இடிச்சுக்கிட்டேன். ஐயோ வலிக்கு தாங்க முடியலப்பா. என்னம்மா, கொஞ்சமாவது பார்த்து நடக்கிறது இல்லையா? இல்லப்பா, துணி எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே அது கொஞ்சம் நவுத்தி போட்டிருப்பா போல இருக்கு உக்காந்துருவ, அதான் வலிக்குது சாமி. ஷோ, என்னம்மா நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன நினப்புல இருந்தீங்களோ போங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோமா? ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, தைலம் இருக்குயா, அதை மட்டும் எடுத்துட்டு வா சாமி, அப்படியே தேய்ச்சிக்கிறேன். தைலத்தை தேய்க்கிறீங்களா? ரொம்ப வலிக்குதுன்னு வேற சொல்றீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சாதாரண இடிச்சதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, சரியா மூட்டுல இடிச்சுக்கிட்டேன்பா, அதான் வலிக்குது. ஏற்கனவே மூட்டு வலி, இதுல வேலைக்கு போறேன்னு ஆடிட்டு வர அங்க எங்கேன்னு போறீங்க, இதுல இடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. தைலத்தை மட்டும் எடுத்து கொடு சாமி, வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த துணி எல்லாம் கிடக்குது வேற, அதெல்லாம் துவைச்சு போடணும், நாளைக்கு வேலைக்கு வேற போகணும் சாமி, அதுக்காக தான் சொல்றேன். எடுத்துட்டு வாப்பா போ. துணி நீங்க துவைக்கிறது, சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, நான் துவைச்சுக்குவேன், நீ தைலத்தை மட்டும் எடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? அடே தைலத்தை மட்டும் எடுத்துட்டு வாடா, சும்மா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்கிட்ட சொன்னதுக்கு நம்மளே போய் செஞ்சிடலாம் போல இருக்கு. ஏ துரை, பத்து ஏய் எங்க இங்க வாங்க, இந்த ரீல்ஸ் சூப்பரா இருக்குங்க. முதல்ல பொத்து. என்னங்க வார்த்தை பேசுறீங்க? நானும் எம்படு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு 10 கித்துன்னு இருக்கிற. இப்ப என்ன என்னன்னு ஒண்ணு, துணி கூட உன்னால துவைக்க முடியாதா? உங்க அம்மா தான் துவைக்கிறேன். நாங்க எங்க அம்மா துவைக்கிறேன்னு சொன்னுச்சுன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? என்னங்க வந்தது வராததுமா ஆடிட்டு இருக்கீங்க? என்ன உங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்களா? யாரும் சொல்லியும் கொடுக்கல, கிள்ளியும் கொடுக்கல. ஒழுங்க மரியாதையா போய் துணியை துவை. பாவம் அவங்க அடிபட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருக்காங்க, நீ எனக்கு என்ன நினைச்சு 10 கித்துன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு அடிபட்டா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க காட்டுலயும் வேலை செஞ்சுட்டு வீட்லயும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ நல்லா வீட்டுல தின்னுபிட்டு உக்காந்துக்கிட்டு இந்த 10 கித்துன்னு இந்த பாட்டு பாடுறதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போய் துணிமணியாவது துவை போ. இங்க பாருங்க, எங்கேயும் பாக்குறது இல்ல, போ. எல்லாம் இப்பதான் தெரியுது. எங்க அப்பா கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி மாறிட்டாங்க. என்னடி முனவிக்கிட்டு இருக்க? போறேன்னு சொன்னேன். போறேன்ட்டு அங்கே நின்னுகிட்டு இருக்க. போறேன் சாமி. வேலை துணி துவைக்கிறது, துணி துவைக்கிறதுக்கு எதுக்கு போனு? அப்பா வச்சுட்டேன், போதுமா? ஒரு வேலை செய்யறதுனால இந்த அழுகிறாளே. எம்மாடி மர்மவளே, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா துணியும் எடுத்து போட்டு துவை. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க கம்முன்னு ரெஸ்ட் எடுங்க. சும்மா காலை அடிச்சுக்கிட்டு அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பீங்க, பின்னாடி உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்டா என்ன பண்றது? அட ஏன்டா பாவம்டா, புள்ள பெத்த உடம்புடா, ஏன்டா இப்படி பண்ற? நான் செஞ்சுக்குவேன்டா. புள்ளபெத்த உடம்பு புல்பெத்த உடம்புன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. 1.5 வயசு ஆகி போச்சு அவனுக்கு, என்னமோ இப்பதான் புள்ளபெத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் எத்தனை காலத்துக்கு தான் வீட்டுல உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க? வீட்டுல தானே இருக்கா தண்டத்துக்கு, வேலையாவது செஞ்சு உடம்பு குறையும். என்னையா பாதி வேலை முடிச்சிருப்பேன்னு பார்த்தா இன்னும் ஒரு வேலையும் தொடங்கல போல இருக்கு, என்ன நின்னுக்கிட்டு இருக்கவன்? அட போங்கனே, நீங்க வேற போய் வேலைய பாருங்கன்னு சொன்னீங்க. சரி நீங்க வரதுக்குள்ள வயர் எல்லாம் இழுத்து விட்டுட்டோம்னா டக்குன்னு தான் நீங்க கொண்டு வந்து அதெல்லாம் மாட்டி விடுறதானே, டக்குன்னு மாட்டி விட்டுருவோன்னு பார்த்தா அந்த அக்கா பாட்டுக்கு உள்ளே வராதீங்க, ஆள் இல்ல அவர் வந்தா வாங்கன்னு சொல்லி பிடிச்சி, அதனால தான் இன்ன வரைக்கும் வெளியவே நின்னுக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அதுலயும் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு போலான்னு பார்த்தா நீங்க வான கூட்டத்துக்கு வந்தா இது எனக்கு தேவையா? ஐயோ அப்படி இல்லையா, நீ வரேன்னு சொல்லவே இல்ல போல இருக்கு. சந்தோஷம், நீ சொல்லலையா? இல்லப்பா, மகா எல்லாமே அங்கதானே இருப்பாங்க, எல்லாம் அங்க இருக்கிறதுனால சரி இங்க முடிச்சுட்டு சொல்லுவோன்னு பார்த்தேன். நல்லா காரியம் கெட்டுச்சு போ. மகா மகா எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு, சரி போவோம். வாங்கனே. என்னங்க இவரு? ஏமகா, நான் தான் வேலைக்கு அனுப்பி விட்டேன். ஏன் அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு, விட்டுருக்க வேண்டியதானே? இல்லைங்க, ஆள் இல்லாத நேரம், அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல வீடு வாசல் இருந்தா கூட பரவாயில்ல, ஒத்தையில நானும் பூ மாதிரியும் இருக்கும்.
யாராவது மூணு மனுஷங்களை உள்ள விட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா என்ன பண்ணுறது? அதான் உள்ளேயே விடலை. நாங்க தான் அனுப்பி விட்டோம் லைன் இழுத்து விடுறதுக்கு. போ இப்படி ஆகி போச்சு போ. ஏன்னா பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகி போயிடுனே. ராத்திரியா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு எனக்கு வேலைக்கு ஆகும். சரி சரி உள்ள வாப்பா உள்ள வாப்பா. சாரிண்ணே மன்னிச்சிருங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டும். வாப்பா உள்ள அப்படியே லைன் இழுத்து விட்டு இந்த பேனு சுவிட்ச் இந்த மிக்ஸி கிரைண்டர் போடுற மாதிரி செட் பண்ணி விட்டுரு. சரிண்ணே சரி. இவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கெல்லாம் தலையெழுத்து. அவங்க எங்கிட்டாவது இருந்து ஒட்டு பார்த்தாலும் பார்த்து தொலைவாங்க. நம்ம விழுந்து மன்னிப்பு கேட்கறமா இல்லையான்னு. இல்லைன்னா அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துமா நான் பெத்த மலை குரங்கு. இல்லையா 2 பேரும் அப்படியே நிக்கிறாங்க. ஒருவேளை லிங்கம் தானே தெரிஞ்சிருக்குமோ? எனக்கு என்னையா தெரியும்? லிங்கமும் தகச்சு போயில நிக்கிறான். திகச்சு போய் நிக்கலையா? கட்டின பொண்டாட்டியே இத்தனை மாசம் கழிச்சு பாக்குறோமேனு உறைஞ்சு போய் நிக்கிறான் போல. இந்தாரியா உன்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டாதான் என் மருமவ மனசு மாறுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்கள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு. இருக்கட்டுங்க உங்க மன்னிப்பு. நீ இருக்கட்டும்னு சொல்லுவ. ஆனா என் மருமவக்காரி என்னமோ நீ பெரிய உதவி பண்ணிட்ட, ஏதோ 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டன்ற மாதிரி அவ அந்த ஆட்டம் கட்டுறா. அதுக்காக தான் நான் பண்ணினது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டு போவேன்னு வந்தேன். அத்தடியாக்கா, ஏமா கட்டின புருஷனை கூடவா இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில கூடவா இவன் மூஞ்சி முகர கட்ட தெரியாம போயிருக்கோம் அந்த அம்மாவுக்கு? அதுதாயா எனக்கும் சந்தேகமா இருக்கு. இந்த மன்னிச்சிரு. இந்த காலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ரொம்ப பழக்கப்பட்ட காலாவும் இருக்கு. இந்த காலை எங்க பார்த்துருக்கேன்? இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது என்னை பார்த்துருக்கீங்களா? ஏங்க இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இந்த குரலையும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. லிங்கம் தானே? தெரிஞ்சிருச்சா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க? ஆத்தாடி ஆத்தி, காலம் கெட்டுச்சு போ. ஐயோ யோ, நீ பிச்சை தான் எடுக்கிறேன்னு போன, எங்கிட்டாவது போய் தொலைய வேண்டியதானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டேன். அது வந்து ஐயோ இவன் பிச்சை எடுக்கிறான், அதுவே இவன் என் புருஷன்னு தெரிஞ்சதுன்னா சம்மந்தி குடும்பம் என்ன சொல்லும்? ஐயோ அது மட்டும் இல்லை, நான் வேற சம்மந்தி குடும்பத்தில் என் புருஷன் வெளிநாட்டில் வேலை செய்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். இவன் வேற பிச்சை எடுக்கிற இந்த குளத்தில் பார்த்தாங்க, அவ்வளோதான். என் மான மறுவாதம் மட்டும் இல்லை, என் மருமக கிட்ட வர வேண்டிய நகை வரதட்சணை கூட வராமல் போயிருமே. என்னடி என்ன யோசிக்கிற? இங்க பாரியா, சும்மா அது இதுலாம் பழசெல்லாம் பத்தி பேசாத சரியா? இங்க நீ யாரோ நான் யாரோ அவ்வளவுதான். ஏதோ உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தே, கேட்டாச்சு. நீ உனக்கு எனக்கு ஒட்டும் இல்லை உறவு இல்லை. உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு தாண்டி விட்டுவிட்டு வந்தேன். வந்தது அப்பயாவது நீ கொஞ்சமாவது திருந்தி வாழ்வேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னமும் திருந்தாமத்தான் இருக்கன்னு இப்பதாண்டி தெரியுது. நான் என்ன திருந்தி என்ன திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஆக போறேன்? நீ வேற எங்கிட்ட போய் தொலைய வேண்டியதானே? எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்னையா புசுக்குன்னு கையை நீட்டிவிட்ட? யோ ஆயமுறி, உன் தொல்லை தாங்க முடியாமத்தான் நான் அங்க இருந்து அந்த மாவட்டத்தை விட்டு இந்த மாவட்டத்துக்கு வந்தேன். இங்கேயும் என் பாடா படுத்தணும்னு வந்து சேர்ந்துட்டியா? யோ கம்மனி இரியா, கையை கையை நீட்டுறதை என் சம்மந்தி குடும்பம் பார்த்துச்சு அப்படிதான். நீதான் என் புருஷன் வர தெரிஞ்சு போயிடும். என்ன என்ன சம்மந்தி குடும்பமா? என்னடி சொல்ற? யோ அதெல்லாம் நான் பெரிய கதையா, நான் அப்புறமேட்டுக்கு உனக்கு பொறுமையா சொல்றியா. இப்ப நான் சம்மந்தி குடும்பத்தோட வந்திருக்கேன், என்ன ஆளை விடு. அங்க எது வந்து என் மான மறுவாதி இது வாங்கிறாதையா? ஏய், கேட்கறதுக்கு பதில மட்டும் சொல்லு. என்ன நடக்குது? அவங்க யாரு? அவங்க கோடீஸ்வரங்க ஐயா. நம்ம பையன் பெரிய பையனுக்கு தான் அவங்க பிள்ளைங்க முடிச்சிருக்கு. நீ அதுக்கப்புறம் வேற எதுவும் கேட்காத. நீ ஓடி வேற போயிட்ட. பையன் வீட்டில் வேற இப்படி அப்பன் ஓடி போனதுன்னு தெரிஞ்சதுன்னா பையனுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நீ வெளிநாட்டில் இருக்கன்னு வேற சொல்லி வச்சுக்கிட்டேன். நான் போயிட்டு நாளைக்கு வாரேன், அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். இப்போதைக்கு அவங்க கிட்ட நீ எதையும் சொல்லிடாதையா. நம்ம பிள்ளையோட வாழ்க்கையா சம்பந்தையா, சொத்து பத்து ஊர் பட்டது கிடக்கு, கெடுத்து விட்டுறாதையா. அடச்சி, உன் சொந்தமும் வேணாம் உன் பத்தும் வேணாம் தாண்டி நான் ஊரை விட்டே ஓடி வந்தேன். என் சொத்து அம்புட்டையும் ஆட்டையை போட்டதுக்கு அப்புறமும் கூட உன் ஆசை தீரல. நீ எல்லாம் மனுஷியே கிடையாது தெரியுமா? உன்னை அடிச்சா கூட அதுவும் பாவம் வந்து சேரும் எனக்கு. ரொம்ப இதா பேசாத. நீ என்னமோ பிள்ளைங்களுக்கு என்னமோ 10-15 கோடி சேர்த்து வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆமாண்டி, நான் சேர்த்து வைக்காம தானே நீயும் உன் பையன் எல்லாமே சொகுசா ஆடிக்கிட்டு தெரியுறீங்க. உன் லட்சணம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இப்பயே அடிச்சு துரத்திடுவாங்க. வாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்மனி இரியா. நீ இதை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது உனக்கு. நான் மற்றதெல்லாம் பொறுமையா பேசுறியா? இப்போ என்னை ஆளை விட்டுறியா? ஆளை விட்டு அங்கே மட்டும் தயவு செஞ்சு வந்துடாத. நம்ம பிள்ளையோட வாழ்க்கை என்ன அழிக்கிறேன்னு நினைச்சு நம்ம பிள்ளை வாழ்க்கையை மட்டும் கெடுத்த, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. என்னையா உன் பொண்டாட்டி இன்னும் திருந்தல போல இருக்கு. காசு
ஆமாய்யா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். முடிவு கட்டணும்னு பார்த்தா முடியாது. இதுக்கு நீ அங்க போனாதான் முடியும். இங்க இருந்து என்னத்த நீ கிழிக்க முடியும்? என் அம்மா அப்பயே சொன்னுச்சு, இந்த நகை நட்டு இருக்கிறதுனால தான் உன்னை மதிக்கிறாங்க, இந்த நகை நட்டு மட்டும் இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு. அதே மாதிரியே அம்மா சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சு. எங்கள் அப்பா பணக்காரர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னை தங்கமாக தாங்கினாங்க போல இருக்கு. இப்போ அவரோட நிலைமை சரியில்லைன்னொன்னையும் எப்படி எல்லாரும் மாற்றி பேசுகிறாங்க, மாற்றி நடிக்கிறாங்க. இனிமே வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவங்க வேலைக்கு போகிறாங்கன்றதுக்காக தானே இவர் நான் வீட்டில் தண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இனி நானும் வேலைக்கு போவேன். வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு இவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு வாழ்ந்து காட்டுறேன். என்ன நினச்சிக்கிட்டாரு இவர்? நாளை வேலைக்கே போக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டாரா? நான் எப்படிப்பட்டவனு இன்னும் கொஞ்ச நாள் இவங்களுக்கு வேலைக்கு போனால் இவங்க என்னை மதிப்பாங்க தானே. கையில் காசு இல்லை, இனிமே இவளை அடித்தா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தானே இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்குன்னே நான் வேலைக்கு போகிறேன். போய் கை நிறைய சம்பாதிக்க போகிறேன். இவங்க இந்த காட்டில் போய் 300 ரூபா கூலி வாங்குறதுக்கே இவர் இந்த ஆட்டம் ஆடுறாரு. நான் வெளியே வேலைக்கு போனேன்னா 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவேன். அப்போ என்ன ஆட்டம் ஆடுவேன். இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன். ஐயோ, வேலை செஞ்சா கையை வலிக்குது, குனிஞ்சா இடுப்பு வலிக்குது. ஐயோ, இம்புட்டு துணி கிடக்கே, இதை எப்பெல்லாம் துவைச்சு முடிக்க போறேன்னு தெரியலையே ஆண்டவா. கடையில போட்டுருவாமாங்க. சாமி, ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம். மாப்பிள்ள, அம்மா எங்க போனவங்களை என்ன ஆளை காணோம்? அந்த கூப்பிடுறேங்க. போன இடத்துல இருந்துக்கும். அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, பூசை போடுறாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. எங்க போனாலும் இழுகு இழுகு இழுகுன்னு. போனோனே வர முடியாதா உனக்கு? வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? நானே கட்டி கலங்கி போய் வந்திருக்கேன்டா. வாய முடிக்கிட்டு நில்லு. என்ன வாய முடின்னு சொல்றதுல தான் இருப்ப. சாமிக்கு பூசை போட்டுருவாங்களா? போடுங்கப்பா. அப்பனே கருப்பா, உன் பிள்ளைங்க உன்னைய நம்பி, உன் குழந்தைங்க உன் எல்லைக்கு வந்திருக்கப்பா. நீதாயா அதுகளை காத்தருளணும். என்னடா எனக்கு மட்டுமா தெரியும்? வெட்ட வெளியில மழையிலையும் வெயிலையும் ஓங்கிய வீச்சருவா ஏந்தி 8 திசையிலும் காவ காக்கும் இந்த காவக்காரன் ஊர் எல்லையில இருந்தாலும் என் புள்ள என்ன மனதார வேண்டி அழைச்சா ஓடோடி வருவேனப்பா. என்ன அழைக்கணும்னு உனக்கு தோணலல்ல? உன்னை நினைக்காம இருந்தது இல்லையேப்பா. என் கண்ணை கட்ட நினைக்காத. எப்ப நினைச்ச என்னைய? நினைக்கவே சாமி ஓடோடி வந்திருக்கோம். என் கண்ணியோட கல்யாணத்துல என்ன நினைச்சியாமா நீ? அத்தாடி, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிரும் போலையாடா அந்த கருப்பு. மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டோம். நீ வானுக்கும் பூமிக்கும் வசந்து நின்னாலும் என் எல்லைக்கு பாட்டேன் நான் தான்டா. நான் தான். என்ன மறந்து என் கண்ணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறியடா. ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் சாமி. ஆனா புள்ளைக்கு கல்யாணம் ஆனோனையும் வேண்டுதல் நிறைவேற்றணும்னு முதல்ல உன் சன்னிதானத்துக்கு தானே வந்திருக்கோம் நாங்க. இப்பயும் கூட என் சோடைய பார்த்தோனே தானே வந்த. ஓ நினப்புல நான் இல்லாமல போயிட்டேன். சாமி அப்படி சொல்லாதீங்க. ஐயோ, இன்னும் இந்த நாடகம் எம்பிட்டு நேரம் நடக்கும்னு தெரியல. என் நீதி நேர்மை நியாயம்னு என் பேச்ச மீறி பண்ணிட்டு இன்னைக்கு கல்யாணத்துக்கு விடை தெரியாம வந்து கண்ணை கசக்கிட்டு நிக்கிறியப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சாமி. கல்யாணம் ஆனதுல இருந்து பல தடங்கள் வந்துகிட்டு இருக்கே. தெரியுதா உனக்கு? புரியுது சாமி. ஏன் எதுக்குன்னு தெரியாம தான் உன் சன்னிதானத்துக்கு வந்து நிக்கிறோம் நாங்க. எங்களுக்கு நீ யாருப்பா இருக்கா? பொண்ணை மட்டுமே தானே, அப்பாவா ஆத்தாவா எனக்கு எல்லாமாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி வருஷம் வந்து உன்னை நினைக்காம இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா? பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை நீ தானே அமைச்சு கொடுக்கணும். இப்போ கூட
உனக்காக தங்கத்துல அருவா அடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து நிறைவேற்றி சாத்திட்டேனேப்பா. இப்ப கூட எங்க மேல இருக்க கோபம் உனக்கு போகலையா? என்னதான் பொண்ணையும் பொருளையும் சொத்தையும் கொடுத்து என் கண்ணை கட்டணும் நீ நினைச்சாலும் என் கண்ணிக்கு இந்த அப்பன் துணை இருக்கிற வரைக்கும் எந்த கெட்டதை நெருங்க விட மாட்டேன்டா நானு. நீ சொல்றது புரியுதுப்பா. பிள்ளைக்கு நீ துணை இருக்கிறது தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். நீ துணையா இருக்க கூடாதா? ஓ எப்பா எரிச்சலா இருக்கு. ஏய் நீ காசு பணத்துல வேணா செழிச்சு நிக்கலாம்டா, ஆனா ஏன் முன்னாடி நீ ஒரு தூசுக்கு சமண்டா. ஐயோ நம்மளதான் சொல்றாரு போலயே. என்ன சாமி யார சொல்றீங்க? யார சொல்றேன்னு அவனுக்கே தெரியும். ஏன்பா இப்படி ஆங்காரத்தோட இருக்க? அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? தப்பு பண்ணவனை சபையில வச்சுக்கிட்டு என்ன தப்பு பண்ணணும்னு கேக்குற? அத்தாடி நம்மளதான் சொல்லுது போலயே. இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லும் போதே இவங்க கூட வராம அப்படி கண்டுக்கிட்டு ஓடி இருக்கணும். அதை விட்டுவிட்டு வந்ததுக்கு நம்மளையும் சேர்த்து கோத்து விட்டுரும் போல இருக்கே இந்த சாமி. வித்த காட்டினவனு நினைச்சா நானே பெரிய வித்தக்காரன் தான். ஊரு கண்ணை கட்டணும்னு நினைச்சாலும் என் கண்ணை கட்ட முடியாது ஆத்தா. என் கண்ணை கட்டவே முடியாது. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆனா ஏதோ நாங்க தப்பு பண்ணி இருக்கோம்னு தெரியுது. அதுக்காக மன்னிச்சு பிள்ளையோட வாழ்க்கையில நீதான்பா நல்லதை நடத்தி கொடுக்கணும். ஆத்தாடி அது நம்மளதான் சொல்லுச்சு. ஆனா அவங்கள சொல்லிடுச்சு நினைச்சிட்டாங்களோ. ஆத்தாடி இங்கிட்ட இருந்து போனா போதும்னு இருக்கு. மன்னவன் வர நேரம் வந்துருச்சு. வீட்டுல கலகமும் பிறக்கிறதுக்கான வழியும் வந்துருச்சு. என்ன சொல்றாங்க? கலகம் மன்னவனா? ஏன் அவன்? சம்மந்திமா நீங்க எதுவும் கேட்கணும் இருந்தா கேளுங்க சம்மந்தி. எனக்கு ஒண்ணும் இல்ல சம்மந்தி, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. பிள்ளைங்க நல்லா இருந்தா அதுவே போதும். குளஞ்செழிக்கணும்னு நீ நினைக்கிற. அடுத்தவன் குடியை கெடுத்துப்பட்டு ஓங்குளத்தை செழிக்க வைக்கணும்னு நினைச்சா அது எப்படி அம்மா முடியும்? ஆத்தாடி கருப்பா கோத்து விட்டுறாதையா. நீ குசும்புக்காரன்னு தெரியும். ஆனா எல்லாத்தையும் அவுத்து விட்டீனா இன்னைக்கே என்னை போட்டு தள்ளிடுவாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிடாதப்பா. ஓங்குளத்தை செழிக்கணும்னா உரியவங்கிட்ட உரிய நேரத்துல அவனுக்கு உண்டான சொத்தை பிரிச்சு கொடு. அவங்கிட்ட கொடுக்குற நேரம் உன் குளம் செழிக்கிறதுக்கு இருக்கு. ஆனா எவன் குடி எப்படி போனா என்ன, என் குடி தலைக்கணும்னு நினைச்சனா ஏன் எல்லையில ஏன் கண்ணி வாழற வீட்டுல அது நடக்காதம்மா, நடக்காது. சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்ல சொத்து. சாமி ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து விளக்கணையறதா இருக்கட்டும், தேங்காய் அழுகிறதா இருக்கட்டும், சம்பந்திக்கு மண்டை உடையறதா இருக்கட்டும், ஒவ்வொரு தடவையும் பல தடங்கள் வந்துகிட்டே தான்ப்பா இருக்கு. என் பிள்ளைக்கு நீ தான்ப்பா காவ காத்து எல்லாமே பார்த்து கொடுக்கணும். உன்னை விட்ட எங்களுக்கு யாருமே இல்லப்பா. சொந்தம் பந்தோன்னு எந்த தயவும் இல்லாம நீ ஏன் திடீர்னு ஒண்ணு தேடி ஒண்ணு சுத்தி வர இந்த பிள்ளைங்களுக்கு ஓ மகளுக்கு நீ தான்ப்பா நல்லதை அமைச்சு கொடுக்கணும் கருப்பா. என் கண்ணியோட அருமையும் பெருமையும் தெரியாம நீ இந்த வேலையை பார்த்துட்ட. இருந்தாலும் என் கண்ணிக்கு எதை எந்த நேரத்துல செய்யணும்னு இந்த அப்பன் கருப்பனுக்கு தெரியும். என் கண்ணி போகும்போதும் வரும்போதும் எந்த நிமிஷமும் இந்த அப்பன் கருப்பனை நினைச்சுக்க சொல்லு. அவ வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். 1000 தடையும் எத்தனை கண்கட்டி வித்தக வந்தாலும் மொத்தத்தையும் தவிடுபடியாக்கி என் கண்ணி கூடவே நிப்பேன்டா இந்த கருப்பன். அப்படி அசால்ட்டா நெருங்கிடலான்னு எவனும் நினைக்காதீங்க. இந்த ஒரு வார்த்தை போதியா? இந்த ஒரு வார்த்தை போதும். ஆயுசுக்கும் உனக்கு உன் சன்னிதானத்துக்கும் நாங்க எங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருப்போம்ப்பா. கருப்பசாமிக்கு கோயிலுக்கு வந்தா ஏதோ சும்மா படையில போட்டுட்டு போகணும்னு பார்த்தா மொத்த படையிலையுமே நம்மளை வச்சு போட்டுருவார் போலயே இந்த கருப்பா. கருப்ப மரம் கருப்ப மரம் கருப்பசாமி. மகா உள்ள லைன்லாம் கொடுத்தாச்சு வா. சரிங்க. ஏம்பா லைட்ட போடலாமா? அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. நான் பல்ப போட்டதுக்கு அப்புறம் லைட்ட போடுங்க. நீங்க பாட்டு போட்டு விட்டா அப்புறம் என்ன தூக்கி அடிச்சிர போகுது. அப்படிலாம் அடிச்சா நாங்க தாங்கிடுவோயா, நீ கவலைப்படாத. தாங்குவனே தாங்குவே. சுத்த மட்டும் போட சந்தோஷம். எப்படி தாங்குறோம்னு வச்சு காட்டிடுவோம். ஏனே ஏன் கம்முனு இருனே. அப்பா அண்ணே ஸ்விட்ச போட்டு விடுனே. ஹே கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு. ஜாலி ஜாலி
அது போதும்பா அப்புறம் இந்த குச்சில ஃபேன் மாட்டணும், அதுக்கு என்ன போட்டு விட்டுறியா? ஃபேன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்லையாப்பா. சரிண்ணே, அப்ப ஃபேன் வாங்கிட்டு சொல்லுங்க, போட்டுக்கலாம். சரிப்பா. அண்ணே லைட் ஆஃப் பண்ணிருங்கண்ணே.